அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி வழிகாட்டுதலின் பெயரில் தூத்துக்குடி மாநகருக்கு குடிநீர் கொண்டு வந்த கோமான் ராவ் பகதூர் குரூஸ் பெர்னாந்து 156வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று காலை 10 மணி அளவில் தூத்துக்குடி மையப்பகுதியான ராவ் பகதூர் குரூஸ் பெர்னாந்து திருவுருவ சிலைக்கு கழக வர்த்தகணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் சீனாத்தான செல்லபாண்டியன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வர்த்தகணி சார்பில் மாவட்ட வர்த்தகணி செயலாளர் துரைசிங் ஏற்பாட்டில் திமுக அரசின் வேதனைகளையும் ஸ்டாலின் நிறைவேற்றாத வாக்குறுதிகளையும் விளக்கும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி அமைய ஆதரவு திரட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில வர்த்தகணி செயலாளர் மில்லர் RL ராஜா, தெற்கு மாவட்ட கழக இணைச் செயலாளர் செரினா பாக்கியராஜ், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட துணை செயலாளர் சந்தனம், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் US சேகர், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் MCB ஜீவா பாண்டியன், மத்திய கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவர் PTR ராஜகோபால், முன்னாள் நகர்மன்ற தலைவர் விசைப்படகு உரிமையாளர் சங்க தலைவர் மனோஜ், தூத்துக்குடி மாவட்ட மீனவரணி துணைத் தலைவர் டெலஸ்பர், தெற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு பொருளாளர் நாகூர் பிச்சை, டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் விஜயகுமார், முன்னாள் தூத்துக்குடி மாவட்ட மீனவரணி செயலாளர், மீனருவு கூட்டுறவு சங்க முன்னாள் செயலாளர் அகஸ்டின், முன்னாள் மத்திய கூட்டுறவு பண்டகசாலை தலைவர் எட்வின் பாண்டியன், மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர்கள் ராதா ஆனந்த், சண்முகத்தாய் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா கலைக்குழு ஜெகஜீவன்.